வணக்கம். இஸ்ரேல் ஹமாஸ் விஷயத்தில் மாறி மாறி நிலைப்பாடுகளை எடுத்து வருகிறது கனடா. தொடக்கத்தில் யூத சமூகத்திற்கும் இஸ்ரேலுக்கும் முழு ஆதரவளித்த ட்ரூடோ அரசு மெல்ல மெல்ல தமது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டுள்ளது. அமெரிக்காவும் கனடாவும் ஒரே வழியில் ஒரே நிலைப்பாட்டுடன் பயணிப்பார்கள் என்றுதான் உலகமே நம்பியது. ஆனால் இஸ்ரேல் விஷயத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவளிப்பதிலிருந்து கனடா பின்வாங்கியுள்ளது. இந்நிலையில்தான் இப்போது கெனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நெதன்யாகுவை கைது செய்வோம் என்று கூறியுள்ளார். இஸ்ரேல் கனடா உறவை மிகவும் பாதிக்கக்கூடிய ட்ரூடோவின் அந்த கருத்தை இஸ்ரேல் எவ்வாறு எடுத்துக்கொள்ளும் என்பது யாருக்கும் தெரியாது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை கைது செய்வதற்கான ஆணை பிறப்பித்துள்ளதே. அந்த விஷயத்தில் கனடாவின் நிலைப்பாடு என்ன? அவர் கனடாவிற்கு வந்தால் அவரை கைது செய்வீர்களா என்று ஒரு பத்திரிகையாளர் கேட்டுள்ளார். அதற்கு, நாங்கள் சர்வதேச சட்டங்களை ஏற்று அதற்கேற்ப நடந்து கொள்ளும் ஒரு நாடாகும். சர்வதேச நீதிமன்றத்தை நிறுவியதில் முக்கிய பங்காற்றியுள்ள ஒரு நாடுமாகும் கனடா. அதனால் சர்வதேச நீதிமன்றத்தின் ஆணைகளை மதிக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்குள்ளது. நாம் கெனடியர்கள், அதனால் நாம் அதை செய்துதான் ஆக வேண்டும் என்று கூறியுள்ளார் ட்ரூடோ. அவரது அந்த வார்த்தைகளில் இருந்து ஐசிசியின் ஆணையை கனடா நிச்சயம் நடத்தும் என்று புரிந்து கொள்ளலாம். அதாவது, நெதன்யாகுவை கைது செய்யும் ஒரு வாய்ப்பு கனடாவிற்கு கிடைத்தால் நிச்சயம் கனடா கைது செய்யும் என்று வெளிப்படுத்தியுள்ளார் ட்ரூடோ. இதுவரை மேற்கத்திய நாடுகள் எடுத்துள்ள நிலைப்பாடுகளையும் தாண்டி கருத்து கூறியுள்ளார் ட்ரூடோ. இப்போது முன்பு பிரான்சுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான உறவில் சிறிய விரிசல் ஏற்பட்டிருந்தது தெரிந்த விஷயம்தான். அதற்கான காரணம் இஸ்ரேல் லெபனானில் தாக்குதல் நடத்தியதுதான். காரணம், லெபனானுடன் சில முக்கியமான உறவுகளை கொண்டுள்ளது பிரான்ஸ். அவ்வாறு பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலுக்கு முழுமையான ஆதரவு இல்லை என்ற நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளன. ஐநாவில் இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரப்படும் போதும் கூட சில நாடுகள் எதிராக வாக்களித்துள்ளன, சில நாடுகள் வாக்கெடுப்பை புறக்கணித்துள்ளன. அதாவது, யூத நாட்டை முழுமையாக ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் ஆதரிக்கவில்லை, சில நாடுகள் மட்டும்தான் ஆதரவளிக்கின்றன என்பது சுருக்கமாகும். ஐசிசியின் உத்தரவு வெளியான போது அதற்கு எதிராக தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தது அமெரிக்கா. அப்படி இருந்தும் கனடா இப்போது இவ்வாறு கூறியுள்ளது முற்றிலும் வியப்பான ஒரு விஷயம்தான். அத்தகைய ஒரு கருத்தை வெளிப்படுத்தாமல் இருந்திருக்கலாம் ட்ரூடோ. ஊடகங்கள் கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் தலைவர்கள் பதிலளிக்க வேண்டும் என்ற கட்டாயம் ஏதுமில்லை. மேலோட்டமாக ஒரு பதிலை கூறி பிரச்சனையை தவிர்த்திருக்கலாம். ஆனால் அவர் வேண்டுமென்றேதான் அவ்வாறு கூறியுள்ளார் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. ட்ரூடோவின் அந்த கருத்திற்கு பிறகு இஸ்ரேல் குடிமக்கள் சமூக ஊடகங்களில் ஆற்றும் எதிர்வினை இஸ்ரேல் கனடா உறவு மிகவும் மோசமடைய வாய்ப்புள்ளது என்பதையே உணர்த்துகிறது. நீங்கள் எல்லாம் ஏன் இஸ்ரேல் தாக்கப்பட்ட போது அதை எதிர்த்திருக்கவில்லை என்று கேட்கும் விதத்தில் மிகவும் காரசாரமான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள் அவர்கள். அதோடு யூத சமூகத்தில் இருந்து ஜஸ்டின் ட்ரூடோவிற்கு எதிராக மிக கடுமையான எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. அதில் சிலர் இந்தியாதான் சரியான நடவடிக்கை எடுத்துள்ளது, மோடி செய்ததுதான் சரி என்று குறிப்பிட்டும் கருத்து கூறியுள்ளார்கள். இங்கு இப்போது இஸ்ரேல் கனடா இடையேயான விஷயம் முற்றிலும் வேறுபட்டதாகும். இந்தியா கனடா இடையேயான பிரச்சினைக்கும் அதற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. ஆனாலும் யூதர்கள் ட்ரூடோவின் உண்மை குணம் இதுதான் என்றும் அவர் யூதர்களுக்கு எதிரானவர் என்றும் இப்போது சமூக ஊடகங்களில் எதிர்வினையாற்றி வருகிறார்கள். ட்ரூடோவின் உண்மை முகம் வெளிப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார்கள். அதிகாரப்பூர்வமாக மிக கடுமையான எதிர்வினைகள் இஸ்ரேலிடமிருந்து வெளிப்படும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது.